காலையில் போனால் தான் வெயிலில் மாட்டிக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் கிளம்புனா அப்பயும் அந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த விலாக் எடுத்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலவே ஆயிடுச்சு. ஏப்ரல் மந்த்து கிட்ட நான் எடுத்தேன். பட் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். ஏன்னா பர்த்டே கிட்ட போட்டால் நல்லா இருக்குமேன்றதை கொஞ்சம் லேட்டாக போடுறேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாரிஸ் கார்னரில் தான் சுற்ற போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட பர்த்டே வருது இன்னும் 1 மந்த்தில். ஸோ அவருக்கான சில விஷயங்கள் செக் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஆட்டோவில் போகிறோமா, ஸோ அது ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணியிருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். பட் அது ஆட்டோ சவுண்டில் கேட்காதுன்றத மரமண்டைக்கு அப்புறம் தான் உதிச்சது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து மேனேஜ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க, வெயிலை பாருங்கள். ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 சம்திங் தான் கிளம்பணும். பட் வெயில் அவ்வளோ வெயில். நான் பாரிஸ் கார்னர் ரொம்ப போனதில்லை. சென்னைக்கு வந்ததுலேருந்து ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் போனதுக்கு காரணம் ஆக்சுவலாக பர்த்டே ஜூன் மாதம் தான். எவ்வளோ சீக்கிரம் மெயினாக போனதே இன்விடேஷனுக்காக தான். பிகாஸ் நம்ம சொல்லி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் இன்விடேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்றனால செக் பண்ணியிருந்தோம். ஒரு 2-3 கடையில் ஃபர்ஸ்ட் ஒரு கடையிலே நல்லா தான் இருந்தது. பட் அங்கே மட்டும் வேணாம், ஒரு 2-3 கடையில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக ஒரு கடையில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாகவும் கிடச்சிது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்றனால அந்த கடையிலே ஃபைனல் எங்களுக்கு இன்விடேஷனில் எதை மாதிரி வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு அந்த டிசைன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதை முடிச்சுட்டு போகிற வழியில் நிறைய டெக்கரேஷனுக்கான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். அன்றைக்கி கிஃப்ட் ஐட்டம் செக் பண்ணலான்னு பார்த்தோம். பட் டைம் ஆயிடுச்சுன்றனால ஒரு தஹி பூரியும் பானிபூரியும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அகைன் திரும்பவும் பாரிஸ் கார்னர் கிளம்பிட்டோம். ஒரு 2 டேஸ்லேயே ஆக்சுவலாக நாங்கள் ஒரு தப்பு பண்ணியிருந்தோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஆட்டோவில் செகண்ட் டைமில் வந்தப்போ இந்த மாதிரி பைக்கில் நல்லா மாட்டிக்கிட்டோம். பிகாஸ் நாங்கள் செலக்ட் பண்ண கிஃப்ட் அது மாதிரி. போகிற வழியில் அப்படியே இந்த ரிப்பன் பில்டிங் பார்த்துட்டே போனேன். செம்மையாக இருந்தது. அது ஒரு நாள் ஒரு கலராக இல்லை ஒரு டைமிங் இருக்கான்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ ஒரு கலர் இருந்தது, இப்போ பார்த்தப்போ ஒரு கலர் இருந்தது. செம்மையாக இருந்தது பார்க்கவே. அதை அப்படியே ரசிச்சுட்டே பாரிஸ் கார்னர் கிளம்பியாச்சு. அங்கே போனோடனே ஹெவி டிராஃபிக். நீங்கள் போகிறீங்கன்னா ஒன்று பைக்கில் போங்க, எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு நடக்கிற மாதிரி. அப்படி இல்லைங்கன்னா பெஸ்ட்டு ஆட்டோவில் போயிட்டு இறங்கிட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அகைன் ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஃபர்ஸ்ட் வந்தவுடனே இன்விடேஷன் ரெடியாக இருந்தது. ஸோ அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியே கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு போயாச்சு. நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தது கிளாஸ்வேர் தான். கிளாஸில் ஜாரோ இல்லைன்னா பவுலோ கொடுக்கலான்ற மாதிரி பார்த்துருந்தேன். யூடியூப்பில் பார்த்தப்போ இந்த இந்தியன் கிளாஸ்வேர் நிறையா காமிச்சிருந்தாங்க. அதில் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐட்டம்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கல, ரொம்ப குட்டியாக கிடைச்சிது. என்னடா அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ பக்கத்தில் போய் செக் செக் பண்ணியிருந்தேன். அங்கே நான் நினச்ச மாதிரியும் கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருந்தது, அஃபோர்டபுளாகவும் இருந்தது. பட் இங்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, வாங்கினா பல்காக தான் வாங்கணும். மினிமம் 6 பீஸ்லேருந்து 12 பீஸ் அது மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், கண்ணாடி ஐட்டம்லாம் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இங்கே கண்டிப்பாக செக் பண்ணலாம். செட்டாக வாங்கி கொடுக்கறதுக்கு நல்ல அஃபோர்டபுளான ரேஞ்சுக்கே கிடைக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் வாங்கியிருந்தோம். வாங்கினதுக்கே ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கே கிடச்சிருந்தது. ஸோ பில்லாம் பே பண்ணிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல ஒரு தப்பு பண்ணேன்னு, அந்த தப்பு இதுதாங்க. இந்த 2 பாக்ஸையும் பைக்கில் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே படாத பாடு பார்த்துட்டேன். இந்த காரணத்தால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த 2 பாக்ஸை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு நன்றி. டாட்டா.